மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30 கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி, என்னை பொறுத்தவரை இது அந்த கொலையை விட அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். 2வது முறை மகாத்மா காந்தியை கொல்கிறார்கள். இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? என்னமோ ஜி ராம் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தியை விட இந்த திட்டத்துக்கு பொருத்தமான பெயரா? நம்முடைய 100 நாள் வேலை திட்டம் என்பது எல்லாருக்கும் தோணும், யார் வேணாலும் வேலைக்கு பதிவு செய்யலாம், கேரண்டி இருந்தது. 2வது, இந்த ஊதியங்களை மத்திய அரசு பொறுப்பெடுத்தது. இந்த பணத்துக்கு மத்திய அரசு பொறுப்பு. 3வது, மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது 25% மெட்டீரியல் காஸ்ட். அந்த பொருள்களை பயன்படுத்தினா அதற்கு 25% தான் மாநில அரசுகளுடைய பங்களிப்பு. இந்த திட்டம் பெரும்பகுதி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 90-95% பெண்களுக்கு பங்களித்தது, பெண்களுக்கு வேலை கொடுத்தது. 2004-2005 வரவு செலவு திட்டத்துல நான் உரையாற்றும் போது அறிவித்தேன். அப்ப எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார். அவர் சம்மதத்தோடு ஏகமனதாக நிறைவேற்றார். இந்த திட்டத்துல ஏதாவது குறை இருந்தா அதை குறையை நிவர்த்தி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா திட்டத்தையே ரத்து செய்து திட்டங்களை உருவாக்குகிறோம் என்றால் அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது நாடு முழுவதும் அமலாக போவதில்லை. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை எந்த பகுதிகளை குறிப்பிடுகிறதோ அதுலதான் இந்த திட்டம் அமலாகும். வருஷத்துக்கு 60 நாட்களுக்கு இந்த வேலையே கிடையாது. பகுதிக்கு இந்த மாவட்டத்துல வேலை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டா யாரும் வேலை கேட்க முடியாது. சப்ளை ட்ரிவன், வேலை கொடுத்தாத்தான் வேலை கேட்க முடியும். விபரீதமான ஒரு ஷரத்து என்னன்னா, மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தை பொறுத்துத்தான் மாநில அரசுக்கு இந்த கடமை இருக்கிறது. முன்னாடி மத்திய அரசுக்கு இந்த கடமை இருந்தது, ஆண்டு முழுவதும் நாடு முழுவதும் இந்த கடமை இருந்தது. இப்ப மாநில அரசுக்கு தள்ளிவிட்டாங்க. இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது கேரண்டி சட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத சட்டம். இன்னைக்கு நாட்டுல 12 கோடி பேரு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. நடப்பாண்டுல 4.5 கோடி தான் பலன் கிடைக்கும். பல இடங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துவது கிடையாது. இந்த புதிய சட்டம் வந்தா எந்த இடத்துலையும் இது நடைபெறாது. இது ஒரு செல்லரித்த திட்டத்தை தான் மாநில அரசுகள் அறிவிக்க முடியும். இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும். 100 நாட்கள் முழுமையா வேலை கொடுக்கல, 45 நாட்கள் 50 நாட்கள் வேலை கொடுக்கல. அது சரி, 125 நாட்கள் அதிகரிச்சுங்க. அது சும்மா அது நிலா சாப்பாடு மாதிரி, நிலவுல போய் சாப்பாடுன்னு ஊட்டுறாங்கல்ல குழந்தை. 100 நாளே எட்டல, 125 நாள்ல அறிவிச்சு என்ன பண்றது? சரி, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நேரு மீதான ஒரு தாக்குதல், பிரைம் மினிஸ்டருடைய இப்ப காந்தி மீது ஒரு தாக்குதல், நேரு மீது தாக்குதல் செய்து ஓய்ந்து விட்டார்கள். இப்ப காந்தி மீது தாக்குதல் தொடங்கி இருக்கு. பூனை நினைச்சுதான் கண்ணை முடிக்கிட்டா உலகமே அஸ்தமனிச்சு. காந்தி நேரு பெயரை இந்திய வரலாறுல இந்திய மக்களுடைய ஆழ் உணர்வுல இருந்து எப்படி நீக்க முடியும்? இவர்கள் பேரையெல்லாம் நினைவெல்லாம் நீக்க முடியாது, நீக்க முடியும் என்று நினைப்பதே அபத்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.